சிறுநீரக செயலிழப்பு நோய்ங்கிறது மிக கொடிய நோய்களின் வரிசையில் 10வது இடத்துல இருக்கு WHO-வின் கூற்றுப்படி. அது 2040 கிட்டத்தட்ட 5வது இடத்துக்கு வரத்துக்கான வாய்ப்புகளும் உண்டு. இந்தியாவில் மாத்திரம் கிட்டத்தட்ட ஆண்டுதோறும் 2.5 லட்சம் பேர் இந்த முற்றிய சிறுநீரக செயலிழப்பு நோயினால பாதிக்கப்படுறாங்க. அதில் வெறும் 10% மக்கள் மாத்திரம்தான் சிறுநீரக மாற்று சிகிச்சைக்கு ஆட்படுத்தப்படுறாங்க. மற்றவங்களுக்கெல்லாம் டோனர் கிடைக்காம, சிறுநீரகம் கிடைக்காம மருந்துகள் மூலியமாக சாப்பிட்டு பிறகு இறந்து போகிறார்கள். ஒரு வருஷத்துக்கு இந்தியாவில் மாத்திரம் கிட்டத்தட்ட 10,000 ரீனல் டிரான்ஸ்பிளான்ட் நடந்துட்டு இருக்கு. ஆனால் நமக்கு தேவைப்படுற ஆர்கன்ஸோ ரொம்ப அதிகம். உதாரணமாக பார்த்துட்டிங்கன்னா, மூளைச்சாவு ஏற்படுறது மூலியமா தானம் கொடுக்கறது உலகத்தில் பல இடத்துல பெரும் அளவில் வந்துட்டு இருக்கு. இந்தியா பொறுத்த வரைக்கும் அது இன்னும் ரொம்ப கம்மியான அளவில் தான் இருக்கு. மூளைச்சாவு ஏற்படுற மாதிரி உள்ள ஆக்சிடென்ட், ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட் கிட்டத்தட்ட 10 லட்சம் நடக்குது. ஆக்சுவலாக 10 லட்சம் பேருக்கு சீரியஸான மூளை பாதிப்பு ஏற்படுது. அதில் ஒரு 10% மக்கள் உறுப்பு தானம் கொடுத்தாங்கன்னா கிட்டத்தட்ட நம்மள்ட்ட உள்ள எல்லா கிட்னி பேஷண்ட்ஸுக்கும், லிவர் பேஷண்ட்ஸுக்கும் நம்ம அந்த ஆர்கன்ஸை சப்ளை பண்ணி அவங்கள நார்மலான லைஃபுக்கு கொண்டு போக முடியும். ஆனால் டொனேஷன் ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 0.8% கீழே தான். அதாவது 1 மில்லியன்ல 0.8 தான் சொல்றாங்க. அது மிக மிக கம்மி இந்தியாவோட ஜனத்தொகையை கம்பேர் பண்ணும்போது. போன வருஷம் மாத்திரம் நம்மளோட டிரான்ஸ்டன் தமிழ்நாடு ஆர்கன் ஷேரிங் இதுல கிட்டத்தட்ட 6,500 பேர் கிட்னிக்காக பதிவு பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா போன வருஷம் மாத்திரம் நமக்கு கிடைச்ச ஆர்கன் மாத்திரம் 190லேருந்து 200 ஆர்கன் தான். மிச்சம் அவங்களுக்குலாம் ஆர்கன்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ இந்த கேப்பை சரி பண்ணணும் அப்படின்னா மக்களிடையே விழிப்புணர்வு வரணும். உறுப்பு தானங்கிறது சட்ட ரீதியாக மூளைச்சாவு ஏற்பட்டவங்களுக்கு உறுப்பு தானம் கொடுக்கறது சட்ட ரீதியாகப்பட்டுள்ளது. மூளைச்சாவு என்பது இறப்புக்கு சமமானது அப்படின்னு மருத்துவ ரீதியாகவும் சட்ட ரீதியாகவுமே வந்துருச்சு. மூளைச்சாவு ஏற்பட்டது அப்படின்னா அதனால உறுப்பு தானம் கொடுக்கறதுனால கிட்டத்தட்ட 8 உயிரை காப்பாற்ற முடியும். கிட்டத்தட்ட 25 பேரோட வாழ்க்கையை மேம்படுத்த முடியும் ஒருத்தர் தானம் கொடுக்கறதுனால. மேலும் லைவ் டொனேஷன் சொல்லுவோம். நல்லா இருக்கிறவங்க, கூட பிறந்தவங்க, சொந்தக்காரர்கள் எல்லாம் தானம் கொடுக்கறதுக்கு முன் வரணும். கிட்னியை கொடுக்கறவங்களுக்கு ஒருத்தருக்கு 1 கிட்னி போதுமானது. 2 கிட்னிங்கிறது ரொம்ப அதிகம் தான். 1 கிட்னி தானம் கொடுக்கறதுனால கொடுக்கறவங்களுக்கு எந்த கோளாறும் வராது. ஸோ அதற்கான சிகிச்சைகள், அதுக்கான பரிசோதனைகள்லாம் மேற்படுத்தப்பட்டு அதெல்லாம் சரிவர இருந்தால்தான் டொனேஷனுக்கு டாக்டர்ஸ் அக்செப்ட் பண்ணுவாங்க. அதனால சிறுநீரக தானம் கொடுக்கறது, உயிரோட இருக்கிறவர்கள் கொடுக்கறதோ இல்லை மூளைச்சாவு ஏற்படுறவர்கள் கொடுக்கறதுனாலையோ சிறுநீரக செயலிழப்புனால பாதிக்கப்பட்ட மக்களோட வாழ்க்கையை கண்டிப்பாக மேம்படுத்த முடியும். அவங்களோட வேலைகளை செய்யறதுக்கு, அவங்களோட பணிகளை தொடர்ந்து செய்யறதுக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும். ஏன்னா ஒரு சிறுநீரக நோய் பாதிப்பு ஏற்பட்டவர்களுக்கு அந்த குடும்பமே பாதிக்கப்படுது. இதை நாம் உணர்ந்துக்கணும். இந்த ஆகஸ்ட் 3ஆம் தேதி நம்ம நாட்டில் உறுப்பு தான தினமாக கொண்டாடப்படுறோம். ஸோ இந்த தானத்தன்னைக்கு நம்ம ஆர்கன்ஸை, நம்ம உறுப்புகளை மூளைச்சாவு ஏற்படும் போது நம்ம தானம் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம உறுதிமொழி ஏற்கட்டும் அப்படின்னு கேட்டுக்கிறேன்.